ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கேரட் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவர், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா, கொஞ்சமாக ரெட் சில்லி, இது வீட்டு மிளகாய்த்தூள் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் போட்டிருக்கேங்க. நம்ம ரெட் சில்லி மட்டும் கூட போட்டுட்டு விட்டுடலாங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டுங்களை போட்டு தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும். நாம் நல்லா கோட்டிங் பண்ணிவிட்டு ஆயிலில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இதுமாரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா திங்ஸ் பீஸாக எடுத்து நம்ம போட்டுக்குவோம். இப்போ உடச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு சில்லி பீஸாக போடும்போது கொஞ்சம் உடனே நம்ம திருப்பி கொடுத்துருந்தோங்க. இல்லைன்னா அதை இப்படி தான் ஊற்றிக்குவோம். நம்ம வறுத்துட்டு பிறகு நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வறந்த உடனே எடுத்துடுங்க. நாம் கேரட் மஞ்சூரியனுக்கு கொஞ்சம் காரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டணும். ஏன்னா கேரட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வறந்தது எடுத்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இன்னொரு செட்டு நம்ம போட்டுருவோம். இதுவும் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே கேரட்டு பொரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கோங்க. டைரெக்டாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தீஞ்சிருங்க. அதனால் நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது ஸ்டைலில் நான் செய்வேங்க. மஞ்சள் யாரும் கருவேப்பிலை போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுறேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ நாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இது கூட குடமிளகாய் அதெல்லாம் கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆனியன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட இந்த பாருங்கள், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அது போட்டுட்டு நம்ம ஒரு வதக்கி சோயா சாஸ் போட்டலாம். முதல்ல பச்சை வாசனை போட்டுங்க. நாம் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. இது டார்க் சோயா சாஸ் தாங்க. இது ஒரு வதக்கிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி கரைச்சி இதில் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றும்போது நல்லாவே கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை கார்ன்ஃப்ளவர் வாசனையும் போகணும். கொதித்து திக்னஸ் வந்துச்சுங்க. இப்போ நாம் பொரித்த கேரட் துண்டுகளை நாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் மஞ்சூரியன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ நாம் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் மஞ்சூரியன் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.